நாட்டாமை திரைப்படத்தை திரையரங்குகள்தான் பார்ப்போமா? எங்கள் பள்ளியிலும் காட்டாமை இருப்பார். எங்கள் பள்ளியிலும் பஞ்சாயத்து நடக்கும். பஞ்சாயத்தில் காட்டாமை என்ன தீர்ப்பு கூறப் போகிறார் என்பதை காண ஆவலாக உள்ளீர்களா? இதோ உங்களை காட்டாமை நாடகம் மூலம் சிரிக்க வைக்க வருகிறார்கள் எங்கள் அக்ஷரா நட்சத்திரங்கள். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாசம் 4 மழை பொழியுமடி. என்றதெல்லாம் 2 4 6 8 9 என்னை விட்டுடியடா கணக்கு என்ற அவசியம் கேட்டா ஆளுகளை காமிச்சு லொல்லாவன்ற நறுக்கி போடுவேன். நறுக்கி ஆமா காட்டாம நறுக்கி பொரிச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அள்ளும். விட்டேன்னு வச்சுக்க கோழி உயிரோட தின்னு போடுவானுங்க. நல்ல நாட்டுக்கோழி 1 கிலோ தேரும் போட ஏன் கணக்கு பாதி 65 போட சொல்லு, பாதி பிரியாணி போட சொல்லு. இதுக்கு ஒரு நியாயம் நீதி கிடையாதா? என்ற பிரியாணிக்கு மசாலா தாண்டா போடுவாங்க. இதெல்லாம் எதுக்குடா? இங்கே பாருங்க, என் சாவுக்கு தனம் நாட்டாமோட தம்பி தொசு பத்தி வைத்தால் இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நாளைக்கு இதுக்கு பஞ்சாயத்தை கூட்டுங்கடா. டேய் நில்லுடா, சோறேட்டு வர. டேய் நில்லுடா, டேய் நில்லுடா. கேள்வி கேவலம் ஒரு பிச்சைக்கார சாப்பாடு சாப்பிட மாட்டீரா? அப்ப 20 வருஷமா சாப்பிட்ற நாயனா பிச்சைக்காரியோட கேவலம் பாருடா. ஒரு சோத்தை சாப்பிட்டு வாயாலையும் வயிற்றாலையும் போகுது. என்ற சோத்தை தின்னா வாயாலையும் வயிற்றாலையும் போகாம ஏரோப்ளைனும் ஹெலிகாப்டருமா போகுமாக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அதை காட்டாம. நிறுத்துடா, அவன் என்னதான் தப்பு பண்ணி போட்டான்? ராவோட ராவா காட்டாமையோட சாவலை அடிச்சு பிரியாணி தின்னு போட்டு இப்ப அவ மேலேயா பழி போடுற? இதுக்கு என்னைக்கு பஞ்சாயத்து கூட போகுதா தெரியல. தாய் கிழவி, ரொம்ப நீளமா பேசாத, மூச்சு வாங்கும். ரொம்ப நீளமா பேசாம மஞ்சளும் பச்சையுமா பேசுவாங்க. போடடை போடா. அந்த காட்டாமையை நான் பழி வாங்கியே தீருவேன். நாளைக்கு நீ இந்த வாயால் எப்படி தீர்ப்பு சொல்ல போறீங்க? இதில் உனக்கு என்னடா டவுட்டு? பின்ன வாயால் சொல்ல மூக்குலையா சொல்லுவாங்க? நீ நொல்லுக்கு ஒன்றும் தரச்சில்ல. நாளைக்கு நம்ம தம்பிக்கு எப்படி தீர்ப்பு சொல்ல போறீங்கன்னு கேட்டா, நம்மட தம்பியை விட எனக்கு முக்கியம் நீதிடா, நேர்மடா, நியாயம்டா. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியுமாடா? அட ஃப்ளாஷ்பேக் பட பிறந்த வாந்த வேட்டி விடுறா. காட்டாம நில்லு. என்று வீட்டுல கையை இழக்காம போறியா? நான் எம்பட வீட்லயே கையை கழுவிட்டு வந்துட்டேன்டா. காட்டாம பஞ்சாயத்துல தீர்ப்பு என்று பக்கதான் இருக்கணும். அதுக்கு நோட்டு கிட்ட வந்து என்னடா சொல்ல முடியும்? நான் தூரமா நின்று தாண்டா சொல்வேன். விட்றா வண்டிய.
என்றாப்ராது என்ற பொண்ணு மச்சான் வீட்டில் வேலை செய்கிறாங்க. ரொம்ப நாளாக ஒரு குச்சி ஐஸ் கேட்டுட்டு இருந்தா. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு என்ற பொண்ணுக்கு ஒரு குச்சி ஐஸ் வாங்கி கொடுத்தேன். அது உங்கள் மச்சான் பிடிங்கி தின்னு போட்டாரு. இது நியாயங்களா? இதுக்கு நீங்கள் தான் நல்ல தீர்ப்பாக சொல்லணும். என்னது தின்னு போட்டானாக்கு? இப்போ சொல்கிறேன்டா அதுக்கு தீர்ப்பை. குச்சி ஐஸ் சாப்பிட்டதுக்கு காட்டாவ தீர்ப்பை பார்த்து சொல்லு. நான் என்ன தீர்ப்பே சொல்லடா நொன்ன. குச்சி ஐஸ் சாப்பிட்டதுக்கு காட்டாவ தீர்ப்பை பார்த்து சொல்லு. அந்த குச்சி ஐஸ் சாப்பிட்டதுக்கு காட்டாவ பார்த்து சொல்லு. கடைசி வரைக்கும் என்ன தீர்ப்பே சொல்ல விடலடா. எம்பட மலையவே சாட்சி விட்டீங்கடா. தெரியலடா, போய் பார்க்கலாம். கீழே வந்து தானே இன்னைக்கு என்ன பஞ்சாயத்துனா, நாட்டாமனோட தம்பி கொசுபதி இருக்கார்ல, அவரோட பஞ்சாதி சேவலை பிடிச்சி பிரியாணி போட்டனால துக்க தாங்காத சேவலோட பஞ்சாதி கோழி தற்கொலை பண்ணிக்கிச்சு. அதுக்கு தீர்ப்பு சொல்லதான் இந்த பஞ்சாயத்து கூட்டிருக்காங்கோ. என்றா கொசுபதி இதுக்கு என்றா சொல்ல போற? ஐயா, நான் பிராயல் கோழியை பிடிச்சி பிரியாணி போட சொன்னா அவ சேவலை பிடிச்சி பிரியாணி போட்டுட்டாயா. ஐயா, நான் பிராயல் கோழி தாயா பிரியாணி போட்டேன். நல்ல டேஸ்டா இருக்குன்னு எனக்கு கூட மிச்சம் வைக்காம என்ன போத்து போத்து வக்கனையா தின்னுப்புட்டு இப்ப என்ற மாதிரியே பழிய போடுறாங்கய்யா. இது நியாயமாங்கய்யா? நீங்களே திருப்ப சொல்லுங்க ஐயா. என்ன காட்டாவ இப்ப என்ன தீர்ப்பு சொல்ல பாரு? இந்த கோழியோட சொந்த பந்தம் மாமன் மச்சான் யாராவது இருந்தா அவங்களுக்கு கொசுபதியோட சொத்தை பாதியா எழுதி வைக்கணும்டா. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த கொசுபதிய 16 வருஷம் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்டா. இதுதான்டா காட்டாமையோட தீர்ப்பு. ஐயா, இப்படி அவசரப்பட்டுட்டீங்களா? ஏன் தாய் கிழவி, நான் பொறுமையா தானே சொன்னேன். காதுல கேட்கலையாக்கு? காதுல கேட்டுச்சியா? அந்த சேவலை பிரியாணி போட்டது என்ற அவனுங்கய்யா. இப்படி அவசரப்பட்டு தப்பான தீர்ப்பை சொல்லிட்டீங்களே. என்ற தீர்ப்பு தப்பா? தப்பான தீர்ப்பை சொன்னா உயிரை விடுறதெல்லாம் நாட்டாம ஒரிஜினல் டா. இது காட்டாமையோட டூப்டா.